Good morning students. Today we are going to see about the 9th standard science unit 12 periodic classification of elements. தனிமங்களின் வகைப்பாட்டு அட்டவணை. ஓகேங்களா? Already you know 118 elements in the periodic table. Okay. So now we are going to see about the periodic classification of elements. ஸோ இதை வந்துட்டு எப்படிலாம் கிளாஸிஃபை அதாவது வகைப்படுத்தியிருக்காங்க, அந்த 118 எலமெண்ட்ஸ் வந்துட்டு எப்படி வகைப்படுத்தியிருக்காங்க அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இங்கே லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் பாருங்கள். நோ த கான்செப்ட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் இயர்லி டேஸ். அது ஆரம்ப காலங்களில் வந்து இருந்த தனிமங்களோட வகைப்பாட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? And understand the postulates, advantages and the limitations of modern periodic table. தனிம வரிசை அட்டவணையில் வந்துட்டு இருக்கக்கூடிய கொள்கை மற்றும் நன்மைகள் மற்றும் குறைபாடுகளை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேங்களா? And understand the classification of elements based on the electronic configuration. தனிமங்களின் வகைப்பாட்டை வந்துட்டு அவற்றின் மின்னணு கட்டமைப்பின் மூலமாக அறிந்து கொள்ளல். And learn about the position of hydrogen in the periodic table. தனிம வரிசை அட்டவணையில் வந்துட்டு ஹைட்ரஜனோட அமைவிடம் எது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அண்ட் ஸ்டடி அபவுட் த பொசிஷன் ஆஃப் ரேர் கேஸஸ், தட் மீன்ஸ் நோபல் கேஸஸ் இன் த பீரியாடிக் டேபிள். அதாவது தனிம வரிசை அட்டவணையில் அரிய வாயுக்கள், மந்த வாயு, அதாவது நோபல் கேஸஸ் அப்படின்றது என்ன, மந்த வாயுக்கள், அதோட அமைவிடங்கள் என்ன அப்படின்றத ஆராய போகிறோம். ஓகேங்களா? அண்ட் டிஸ்டிங்யூஸ் பிட்வீன் மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ், உலோகங்கள் மற்றும் அலோகங்களுக்கு இடையேயான வேறுபாடுகள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் நோ அபவுட் மெட்டலாய்ட்ஸ் அண்ட் அலாய்ஸ், உலோக போலிகள் மற்றும் உலோக கலவைகளை பற்றி அறியப்போம். ஓகேங்களா? ஓகே, லிசன்மா. We live in the world of substances with great diversity. Substances are formed by the combination of various elements. ஸோ இந்த உலகத்தில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளை சுற்றி நிறைய பல்வகை தன்மை கொண்ட பொருட்களோடு நாம் வாழ்ந்துட்டுருக்கோம் இல்லையா? ஸோ ஒவ்வொரு பொருட்களும் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வெவ்வேறு தனிமங்களால் ஆனதாக இருக்குது. ஓகேங்களா? ஆல் த எலமெண்ட்ஸ் ஆர் யூனிக்யூ இன் தயர் நேச்சர் அண்ட் ப்ராப்பர்ட்டி. அனைத்து தனிமங்களும் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதோட தன்மை மற்றும் பண்புகளின் அடிப்படையில் தனித்தன்மை வாய்ந்ததாக இருக்குது. To categorize these elements according to their properties, scientists started to look for a way. ஸோ அந்த எலமெண்ட்ஸ் தனிமங்கள்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதோட பண்புகளை வந்துட்டு எப்படி வந்துட்டு கேட்டகரைஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக சயின்டிஸ்ட்டு என்ன பண்ணாங்க, ஒரு வழியை தேடிட்டு இருந்தாங்க. இன் 1800 there were only 31 known elements. 1800 வந்துட்டு 31 தனிமங்கள் மட்டும்தான் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. சரிங்களா? பை 1865 the number become 63. அதுவே வந்துட்டு 1865 பார்த்தோம் அப்படின்னா 63 எலமெண்ட்ஸ் வந்துட்டு கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. சரிங்களா? now 118 elements have been discovered. இன்றைய காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா பீரியாடிக் டேபிளில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது, 118 எலமெண்ட்ஸ் வந்துட்டு இன்க்ளூட் ஆகிருக்கு இல்லையா? ஆஸ் டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் were being discovered, scientists gather more and more information about the properties of these elements. ஸோ ஒவ்வொரு எலமெண்ட்ஸும் வந்துட்டு எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வெவ்வேறு வகையானதாக இருக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ அந்த எலமெண்ட்ஸ்க்கான பண்புகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி சயின்டிஸ்ட் எல்லாருமே என்ன பண்ணாங்க, ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அதோட இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ண ஆரம்பித்தாங்க. they found it difficult to organize all that was known about the elements. ஸோ இது எல்லாத்தையும் வந்துட்டு ஒழுங்குபடுத்துறது அவங்களுக்கு ரொம்பவே கடினமானதாக இருந்துச்சு. அதோட பண்புகளை வந்துட்டு ஆராய்ச்சி பண்ணி அதை ஒழுங்குபடுத்துறது ரொம்ப கடினமாக இருந்துச்சு. They started looking for some pattern in their properties on the basis of which they could study such a large number of elements with ease. அதாவது அவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதோட பண்புகள் அடிப்படையில் வந்துட்டு வரிசைப்படுத்துறதுக்கு ஒரு பேட்டர்னை வந்துட்டு அவங்க தேட ஆரம்பித்தாங்க.
ஸோ அதுக்காக வந்துட்டு அதை நிறைய ஆராய்ச்சிகள் வந்துட்டு செய்ய ஆரம்பித்தாங்க. சரிங்களா? So let us discuss the concept of classification of elements proposed by various scientists from early to modern period. ஸோ அதுக்காக அனைத்து அறிவியலாளர்களும் வந்துட்டு என்ன பண்ணாங்க, டிஸ்கஸ் பண்ணி ஒரு ஆராய்ச்சியின் மூலமாக வந்துட்டு ஒரு முடிவுக்கு வந்தாங்க. அதுக்கப்புறமா அந்த ஒவ்வொரு எலமெண்ட்டையும் வந்துட்டு வகைப்படுத்த ஆரம்பித்தாங்க. ஸோ எப்படிலாம் வகைப்படுத்தியிருக்காங்க, யார் யாரெல்லாம் எத்தனை எலமெண்ட்ஸ் வரைக்கும் வந்துட்டு வகைப்படுத்தியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, பாருங்கள். இயர்லி கான்செப்ட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ், தனிமங்களின் வகைப்பாட்டில் முற்கால கருத்துக்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா? அண்ட் டாபர்னியர் ட்ரையாட்ஸ், டாபர்னியரின் மும்மை விதி. ட்ரையாட்ஸ் அப்படின்றது என்ன, மும்மை விதி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இன் 1870 ஜோஹன் வுல்ஃப்காங் டாபர்னியர், a German chemist, suggested a method of grouping elements based on their relative atomic masses. 1817 வந்துட்டு ஜோஹன் வுல்ஃப்காங் அப்படின்ற ஜெர்மன் கெமிஸ்ட், அதாவது ஜெர்மன் நாட்டில் இருக்கக்கூடிய வேதியியலாளர் வந்துட்டு என்ன பண்ணாங்க, எலமெண்ட்ஸை வந்துட்டு ஒரு குரூப்பாக, ஒரு தொகுதியாக அதன் அணுநிறையின் அடிப்படையில் வந்துட்டு வகைப்படுத்தினாங்க. சரிங்களா? So he arranged the elements into groups containing 3 elements each. ஒவ்வொரு தொகுதிக்கும் வந்துட்டு 3 எலமெண்ட்ஸு இருக்கிற மாதிரி அவங்க வகைப்படுத்தியிருந்தாங்க, அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. சரிங்களா? He called these groups as triads. ஸோ இந்த குரூப்பை வந்துட்டு அவங்க எப்படி அழைச்சாங்க, ட்ரையாட்ஸ், மும்மை அப்படின்னு சொல்லி அழைச்சாங்க. சரிங்களா? ஸோ ட்ரை அப்படின்றது என்ன, 3 அப்படின்னு சொல்லி மீனிங், அதாவது 3 அப்படின்னு சொல்லி அர்த்தம் இல்லையா? And Dabernier showed that when the 3 elements in the triads are arranged in the ascending order of their atomic masses, the atomic mass of the middle element is nearly the same as average of atomic masses of other 2 elements. ஸோ அவற்றோட நிறையின் அடிப்படையில் வந்துட்டு ஏறு வரிசையில் அமைக்கும்போது நடுவில் உள்ள தனிமங்களோட அணுநிறை மற்ற 2 தனிமங்களோட அணுநிறையோட சராசரிக்கு ஏறத்தாழ சரியாக இருக்கும் அப்படின்னு யார் சொன்னா, டாபர்னியர் சொன்னாங்க. சரிங்களா? ஸோ இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், டாபர்னியர் லா. தி ஸ்டேட்மெண்ட் இஸ் கால்டு த டாபர்னியர்ஸ் லா ஆஃப் ட்ரையாட்ஸ், டாபர்னியரின் மும்மை விதி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? For example, in the triads group, one arithmetic mean of atomic masses of first and third elements. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா முதல் மற்றும் 3ஆம் தனிமங்களோட அணுநிறை வந்துட்டு கூட்டு சராசரியாக இருந்துச்சு. அதோட கூட்டு சராசரி வந்துட்டு எப்படி இருந்துச்சு, குரூப் மும்மை தொகுதியில் ஃபர்ஸ்டாக இருந்துச்சு. சரிங்களா? ஸோ இதோட வேல்யூ என்ன, அதோட கூட்டு சராசரி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 6.9 + 39.1 divided by 2 is equal to 23. ஸோ அதோட arithmetic mean value என்ன, 23 இருந்துச்சு. ஸோ the atomic mass of a sodium Na middle element is 23. ஸோ சோடியமோட arithmetic value வந்துட்டு 23. ஓகேங்களா? ஸோ லிமிட்டேஷன்ஸ், அதோட குறைபாடுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டாபர்னியர் could identify only 3 triads from the elements known at that time and all elements could not be classified in the form of triads. டாபர்னியர் கண்டுபிடிச்ச அந்த 3 triads இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 3 குரூப் மட்டும்தான் இருந்துச்சு இல்லையா. அந்த காலகட்டத்தில் வந்துட்டு அவங்க அந்த 3 தொகுதிகளை மட்டும்தான் வடிவமைச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் மற்ற எலமெண்ட்ஸ் எல்லாமே அதை வந்துட்டு அதில் வந்துட்டு இடம்பெறலை. சரிங்களா? ஸோ அந்த ட்ரையாட்ஸில் வந்துட்டு அதை கிளாஸிஃபை பண்ண முடியல. ஓகேங்களா? The law was not applicable to elements having very low and very high atomic mass. ஸோ இதில் எல்லா தனிமங்களும் வந்துட்டு மும்மை விதிக்கு வந்துட்டு உட்பட்டதாக இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல்
ரொம்ப லோவாக இருக்கக்கூடிய அட்டாமிக் மாஸ் கொண்ட எலமெண்ட்டையும் அதிகப்படியான அட்டாமிக் மாஸ் கொண்ட எலமெண்ட்டும் வந்துட்டு இந்த விதிக்கு உட்படாமல் இருந்துச்சு. சரிங்களா? ஸோ அப்போ வந்துட்டு இந்த லா வந்துட்டு அதில் அப்ளை பண்ண முடியல. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நியூலாண்ட்ஸ் லா ஆஃப் ஆக்டேவ்ஸ். நியூலாண்ட் எண்ம விதி. In 1866, John Newland arranged 56 known elements in the increasing order of their atomic mass. ஸோ 1866 வந்துட்டு ஜான் நியூலாண்ட் அப்படின்றவர் என்ன பண்ணார், 56 நவுன் எலமெண்ட்ஸை வந்துட்டு ஏறு வரிசையில் வந்துட்டு அதோட அணுநிறையின் அடிப்படையில் வந்துட்டு வரிசைப்படுத்தினார். சரிங்களா? He observed that every 8 element had properties similar to those of the first element, like the 8 note in an octave of music is similar to the first. This arrangement was known as law of octaves. ஸோ அதில் இருந்த ஒவ்வொரு எலமெண்ட்லேயும் வந்துட்டு, அதாவது ஃபர்ஸ்ட்டில் இருக்கக்கூடிய எவ்ரி 8 எலமெண்ட்லேயும் வந்துட்டு அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னா சேம். அதாவது ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டும் அதாவது முதலாவதாக இருக்கக்கூடிய தனிமமும் எட்டாவதாக இருக்கக்கூடிய தனிமத்தோட பண்புகளும் ஒத்த பண்புகளை கொண்டதாக இருந்தது. சரிங்களா? ஸோ இதை தான் நம்ம அதாவது இப்போ வந்துட்டு மியூசிக்கில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த சரிகம பதனி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்துட்டு முதலாவதும் எட்டாவதுமா இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸோட பண்புகள் ஒத்திருக்கக்கூடியதாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அரேஞ்ச்மெண்ட்டை என்னன்னு சொல்கிறோம், லா ஆஃப் ஆக்டேவ்ஸ், எண்ம விதி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேங்களா? The octave of Indian music system is the Sarigama Padanisa. The first and the last notes of this octave are same. ஸோ இங்கே வந்துட்டு சரிகம பதனி சா, லாஸ்ட்டாக வரக்கூடியது என்ன சா, ஃபர்ஸ்ட்டாக வரக்கூடியதும் சா இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் வந்துட்டு இந்த எலமெண்ட்ஸும் எப்படி இருக்குது, ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டும் 8 எலமெண்ட்டும் வந்துட்டு ஒரே மாதிரியான பண்புகளை வந்துட்டு கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. That is saw likewise in the Newland table of octaves. The element F is 8 from the element H. Thus they have similar properties. ஸோ அந்த அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளோரின் அப்படின்ற எலமெண்ட்டும் ஹைட்ரஜன்ற எலமெண்ட்டும் வந்துட்டு எப்படி இருக்குது, ஒரே மாதிரியான பண்புகளை கொண்டதாக இருக்குது. சரிங்களா? ஸோ இதோட லிமிட்டேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பாருங்க, there are instances of 2 elements being fitted into the same slot. For example, cobalt and nickel. ஸோ இது வந்துட்டு இந்த எலமெண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரே இடத்துல அமைந்திருக்கக்கூடிய நிகழ்வுகளை கொண்டதாக இருந்தது. சரிங்களா? 2 எலமெண்ட்ஸும் வந்துட்டு ஒரே இடத்துல வந்துட்டு ஃபிட் ஆகிருக்கக்கூடியதாக இருந்துச்சு. அதுக்கு எக்ஸாம்பிளாக என்ன சொல்லியிருக்காங்க, கோபால்ட்டையும் நிக்கலையும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, some elements totally dissimilar in their properties were fitted into the same group. Arrangement of CO, Ni, PD, PT and IR in the row of halogens. ஸோ ஒரு சில தனிமங்கள் வந்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதோட பண்புகளில் முற்றிலும் மாறுபட்டதாக இருந்துச்சு. அது வந்துட்டு ஒரே தொகுதியில் இருந்தாலும் அதோட பண்புகள் வந்துட்டு மாறுபட்டதாக இருந்துச்சு. ஸோ அதை வந்துட்டு எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கோபால்ட், நிக்கல், பலேடியம், பிளாட்டினம் அண்டு இரிடியம். ஸோ இதெல்லாமே ஹாலஜன்ஸில் வந்துட்டு இருந்துச்சு. சரிங்களா? The law of octaves was not valid for elements that had atomic masses higher than that of calcium. ஸோ இந்த எண்ம விதி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கால்சியத்தோடு ஒப்பிடும்போது மற்ற எலமெண்ட்டுக்கெலாம் வந்துட்டு இது வந்துட்டு வேலிடாக இல்லை. சரிங்களா? அப்ளை பண்ணக்கூடியதாக இல்லை. Newland table was restricted to only 56 elements and did not leave any room for new elements. ஸோ நியூலாண்ட் டேபிளை பொறுத்த வரைக்கும் அதில் வந்துட்டு 56 எலமெண்ட்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு. சரிங்களா? ஸோ மற்ற எலமெண்ட்டை வந்துட்டு அதில் வந்துட்டு அதாவது அதில் இடம்பெறவில்லை. சரிங்களா? ஸோ அது வந்துட்டு எப்படி இருந்துச்சு, ரெஸ்ட்ரிக்டடாக இருந்துச்சு.
பாருங்கள், டிஸ்கவரி ஆஃப் இனட் கேசஸ், நியான், ஆர்கான், கிரிப்டான், xenon, radon. At later stage made the ninth element similar to the first one. Example, neon between fluorine and sodium. இப்போ இனட் கேசஸ் மந்த வாயுக்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் வந்துட்டு நைன்த் எலமெண்ட்டும் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய எலமெண்ட்டும் எப்படி இருந்துச்சு, ஒத்த பண்புகளை கொண்டதாக இருந்துச்சு. சரிங்களா? ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளூரின் அண்டு சோடியம்க்கு இடைப்பட்ட நியான் அப்படின்ற தனிமத்தை சொல்லலாம். சரிங்களா? ஸோ இது வந்து ஒத்த பண்புகளை கொண்டதாக இருந்துச்சு. ஓகேவா? ஓகே, டாபர்னியர் லா ஆஃப் ட்ரையாட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் மொத்தம் 3 ட்ரையாட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? ஸோ ட்ரையாட் குரூப் 1, ட்ரையாட் குரூப் 2, ட்ரையாட் குரூப் 3. ஓகேங்களா? ஸோ இதில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் என்னென்ன, அட்டாமிக் மாஸ் எவ்வளோ அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ லித்தியம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 6.9. ஓகேங்களா? அண்ட் சோடியம் 23, பொட்டாசியம் 39.1, அண்ட் குளோரின் 35.5, bromine 79.9, iodine 126.9, and calcium 40.1, strontium 87.6, barium 137.3. ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே வந்துட்டு ஒவ்வொரு குரூப்லேயும் அடங்கக்கூடிய எலமெண்ட்டாக இருக்குது. ஸோ எந்தெந்த ட்ரையாட்ஸில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்றதையும் படிச்சுக்கோங்க. அதோட அட்டாமிக் மாஸ் வேல்யூவையும் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகேம்மா, நெக்ஸ்ட்டு கிளாஸில் நம்ம மெண்டலிவ் பீரியாடிக் டேபிள் பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ டு ஆல்.